السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானுடைய 3வது நாளில் நாம் இறுதி கொண்டிருக்கின்றோம். அல்-40 நிசாஇய்யா, பெண்கள் தொடர்பான 40 செய்திகள் என்கின்ற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். ஆரம்பமாக ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தின் புனிதம் கருதி, இந்த மாதத்தின் சிறப்பு கருதி அதிகமான நல்ல அமல்களிலும் பாவ மன்னிப்பிலும் ஈடுபடுவதற்கு அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போல் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம், அதாவது என்னுடைய நோக்கம் கேட்பவர்களுக்கு அவர்களுடைய குறையை சொல்வதோ குத்தி காட்டுகின்ற எண்ணத்தில் பேசுவதோ அல்ல. எப்பயுமே இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஒரு விஷயம் சொல்லப்படும் போது அது நல்ல முறையில் சரியாக உள்வாங்க பழகிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து சொல்றோம் அப்படின்ற அடிப்படையில் சமுதாயத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தேவையா இருக்கு என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்றது, சரிங்களா? அதை தவிர்த்து மற்றபடி ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலோ குத்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலோ நம்ம இங்க எந்த விஷயத்தையும் பேசுவது கிடையாது. அந்த ஒரு அடிப்படையை முதலாவதாக விளங்கிக்கணும், சரிங்களா? அந்த நோக்கத்தில் நான் இந்த செய்திகளை எல்லாம் அணுகும் போதுதான் அது எனக்கு ஒரு படிப்பினையாக மாறும். இல்லைன்னா எனக்கு ரோஷத்தை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். இது என்ன, எல்லாரும் செய்யறது தானே, எல்லார்ட்டையும் இது இருக்குதானே என்கின்ற ஒரு சிந்தனைகளை எல்லாம் கொண்டு ஷைத்தான் அந்த கேட்கின்ற விஷயத்திலிருந்து ஒரு படிப்பினை பெறக்கூடிய இடத்திற்கு ஆக்கிடுவான். எப்ப இதெல்லாம் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்படி உதாரணமா நம்மளும் சில பயான்கள் உரைகள் கேட்கிறோன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னிடத்துல கோபப்படக்கூடிய அந்த பண்பு ஒண்ணு என்கிட்ட அதிகமா இருக்குன்னு வைங்க. இப்ப நான் ஒரு பயான்ல கேட்கிறேன் அல்லது ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவள் காதிமீனல் கைத், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லி கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிற போது அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு சொல்றாங்க, லா தகலப், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துட்டு ஒரு சரியான சிந்தனையோடு நான் என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, அப்ப என்னிடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. குர்ஆனும் ஹதீஸும் எதை பக்குவப்படுத்த சொல்லுதோ, எதை குறைத்து கொள்ள சொல்லுதோ அந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்து, அது உலகத்துல இருக்க எல்லார்கிட்டையும் இருந்தாலும் சரி, குர்ஆனும் ஹதீஸும் அதை பக்குவப்படுத்த சொல்லுது, அதை கட்டுப்படுத்த சொல்லுது, அதை குறைச்சிக்க சொல்லுது. எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக குர்ஆன் ஹதீஸை பொய்ன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகள், அதுதான் அங்க உண்மை. அதை அடிப்படையாக கொண்டுதான் மக்களை கணக்கு போட வேண்டுமே தவிர மக்கள் எப்படி இருக்காங்கிறது கணக்கு போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது, சரிங்களா? குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கு? கோபப்படக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணும்னு இருக்கா? அப்ப எனக்கும் சரி, என்னை சூழல் இருக்கக்கூடிய 1000 பேரும் கோபப்படக்கூடியவனா தான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாலும் நான் என்ன முடிவுக்கு வரணும்? அப்ப நான் அதை குறைக்கணும். அப்ப அதை என்கிட்ட ஒரு பக்குவப்படுத்தணும், அதை நான் என்கிட்ட கொஞ்சம் சீர் பண்ணிக்க முயற்சி செய்யணும் என்ற எண்ணத்துக்கு நான் வந்தால்தான் எனக்கு நல்லது. எனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மறுமை வாழ்க்கைக்கும் அதுதான் எனக்கு நல்லது. அல்ல நான் எல்லாத்தையும் இந்த பிரச்சனை இருக்குதானே செய்யுது, யாரு கோவப்படாம இருக்கா, யாரு சண்டை போடாம இருக்கா, யாரு பிரச்சனை பண்ணாம இருக்கா அப்படின்னு குர்ஆன் ஹதீஸுடைய அந்த செய்தியை பெருசா எடுத்துக்காம ஏன்னு கூட வாழக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே இந்த பிரச்சனை இருக்குதானே அப்படிங்கிற சிந்தனையில நான் போனேன் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸுக்கு அதால எந்த பாதிப்பும் அல்ல, அல்லது அதை பேசி அந்த நபருக்கு அதால எந்த பாதிப்பும் அல்ல, அல்லது அந்த புத்தகத்தை எழுதிய நபருக்கு அதால எந்த பாதிப்பும் அல்ல. அதுல இருந்து படிப்பினை பெறலையே. நான் என்னோட வாழக்கூடிய மக்களை வச்சுக்கிட்டு ஒரு சிந்தனைக்கு வந்தனே, எனக்கு தான் அதால அந்த உலகத்திலையும் பாதிப்பு, நாளை மறுமையிலையும் பாதிப்பு. நல்ல முறையில் நீங்க புரிஞ்சுக்கணும், சிந்திச்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்மை சூழ ஊர் முழுக்க உலகம் முழுக்க இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்திகள் என்று நமக்கு சொல்லப்படும் போது அது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இது தவறு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா,
அந்த தவறு ஒரு கால் என்னிடத்தில் இருக்குமானால் நம்ம என்ன சிந்தனைக்கு வரணும் அப்படின்னா, அப்ப இதை நான் குறைச்சி கொள்ள முயற்சி செய்யணும், இதை நான் மாத்திக்கிற முயற்சி செய்யணும், அப்போதான் எனக்கு இது மறுமையில பயனளிக்கும் என்ற இடத்திற்கு வரணுமே தவிர, நான் மட்டும்தான் செய்யறேனா, எல்லாரும் தான் செய்யறாங்க, ஊரே செய்யுது என்கின்ற விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக அதையெல்லாம் காரணமாக கொண்டு நம்ம குர்ஆன் ஹதீஸ ஒரு குறை காணக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது. சரிங்களா? இது குஃப்ர். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு, இப்ப ஒரு பெண், அதாவது ஒரு ஆண் 4 திருமணம் செய்யலாம். மா தாபலக்கும் மின நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ரபா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 2ஆக 3ஆக 4ஆக நீங்கள் 4 வரை திருமணம் செய்து கொள்ளலாம், நீங்கள் நீதமாக நடக்க முடியுமா என்று பயந்தால். 4 திருமணம் செஞ்சா 4 பேருக்கு மத்தியில எந்த அளவுக்கு நீதமா நடக்கணும் அப்படிங்கிறதையும் குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லுது. அந்த அளவிற்கு ஒன்னால் அது அந்த அளவுக்கு நீதமா யாரால் நடக்க முடியும்னா, மார்க்க விளக்க முடிய ஒரு ஆணால தான் நடக்க முடியும். சரிங்களா? இப்ப அந்த அளவுக்கு நீதமா நடக்க முடியுமா என்று உங்களுக்கு பயம் வந்தா, உங்களுக்கு ஒண்ணுதான் சிறந்தது, ஒண்ணு போதும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா? இது இருக்கட்டும். ஒரு பெண் தன்னுடைய கணவன் 2வது திருமணம் செய்வதில் கஷ்டப்படலாம், வருத்தப்படலாம், இல்ல கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதுல அவளுக்கு அனுமதி உண்டு, அதுல பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எது வரைக்கும்? ஒரு பெண் தன்னுடைய கணவர் எனக்கு 2வது திருமணம் வேணும், நான் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட பேசலாம். இல்ல, நீங்க 2வது திருமணம் செய்யறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை, சில காரணங்கள் அது உங்களுக்கு மத்தியில உள்ளது, அந்த கணவன் மத்தியில உள்ளது, அவங்க பேசலாம். அவங்க கூடாதுன்னு, எனக்கு விருப்பம் இல்லை என்று அவங்களுடைய கருத்தை சொல்வதற்கு அனுமதி உண்டு. எங்க தெரியுமா பிரச்சனையாகும்? ஏன் குர்ஆன் இப்படி சொல்லுது? அது எப்படி ஒரு ஆணுக்கு மட்டும் 3 மனைவியை திருமணம் செய்யலாம்? அது எப்படி இது இப்படின்னு குர்ஆன் வசனத்தை நீங்க கேள்வி கேட்டா குஃப்ரா போயிடும். ஏன்னா அது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சட்டம். மனிதனை படைச்சது யாரு? ஒரு ஆணை படைச்சது யாரு? ஒரு பெண்ணை படைச்சது யாரு? அவனுடைய உள்ளத்தை படைச்சது யாரு? அதுல ஆசைகளை படைச்சது யாரு? அல்லாஹ் தஆலா. அவனுக்கு தெரியும் எங்க எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லா சட்ட திட்டங்கள் வரைமுறைகள் யாருக்கு தெரியும்? நமக்கா தெரியும்? படைச்சவன் அல்லாஹ் தஆலா. அவன் தந்த குறைவான அறிவுல நம்ம யோசிக்கிறோம், இது சரியில்லை, இது நீதம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். சரி, இது நீதம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஒரு ஆணுடைய பகுதிக்கு வாங்க. ஒரு பெண் கோடீஸ்வரியா இருந்தாலும் அவளுக்கு சாப்பிட சாப்பாடு, உடுத்த உடை, தங்க இடம் ஒரு ஆண் தான் கொடுக்கணும் திருமணம் செஞ்சா. இது எங்கேயாவது ஆண் அடிமைத்தனம்னு பேசியிருக்கானா எவனாவது வந்து? இன்னும் ஆணுக்கு என்ன இதா மார்க்கம் என்ன அடிமைப்படுத்துது ஆணை? பெண்ணுக்கு உரிமையை கொடுத்து அடிமைப்படுத்தி பேச முடியும்? மார்க்க கடமை எது? அந்த பெண் கோடீஸ்வரி பெண்ணா இருந்தாலும் சரி, கோடியா அவ பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, அவளுக்கு சாப்பாடு, தங்க இடம், உடுத்த உடை, அதாவது ஆமா, இந்த 3ம் யார் கொடுக்கணும்? அந்த கணவன் கொடுக்கணும். அவன் மேல கடமை. அவ கோடீஸ்வரியா இருக்கா, அவள்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறது மார்க்கத்துல அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அப்ப இது எங்கேயாவது போய்கிட்டு இது வந்து ஆணுக்கு பெரிய அநீதியா இருக்கு இப்படி நீங்க பேசுறீங்களா? இல்லையே, அதை மனசார ஏத்துக்கிறீங்கல்ல, நீங்க தானே தரனு, உங்களுக்கு தானே மார்க்க கடமையாக்கி இருக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஆணுக்குன்னு வரும்போது கடமையை அவன்கிட்ட கொடுத்து பேசுறோம்ல. அதே மாதிரி மார்க்கம் அவனுக்கு வேற இடத்துல அனுமதி கொடுக்கும் போது, நம்ம ஒரு பெண் கணவரோடு அவர் 2வது திருமணம் செய்யும் போது அங்க பேச்சுவார்த்தை பண்ணலாம், எனக்கு விருப்பம் இல்லைங்கிற சொல்றக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. பொதுவா வசனத்தை சந்தேகப்படுறது, வசனத்துல குறை காண்றது இருக்கு தானே, இது குஃப்ருன்ற இடத்துக்கு போயிடும். இப்ப இந்த செய்திகள் எல்லாம் நம்ம படிக்கும் போது நம்மள்ட்ட இருந்தாலும் சரி, நம்மளை சூழ இருக்கக்கூடிய அனைவர்கிட்ட அது இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம என்ன சிந்தனைக்கு வரணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்திகள். இதெல்லாம் ஒரு பெண்ணின் மூலமாக சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய அந்த ஷைத்தானிடம் இருந்து அந்த பெண்ணின் மூலமாக அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக சொல்லி தந்த செய்திகள். இதையெல்லாம் நான் என்னுடைய வளமையில் கொண்டு வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயங்களை சொல்லி வளர்க்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கற்றுக் கொடுத்து வளர்க்கணும் என்கின்ற இடத்திற்குத்தான் ஒரு சரியான ஒரு முஃமின், சரியான சிந்தனையுடைய ஒரு முஃமின், சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முஃமின் வரணுமே தவிர, ரோஷப்படுவது, அந்த ஹதீஸுகளின் மீது தவறான எண்ணம் கொள்வது, இதெல்லாம் ஒரு பிழையான நடைமுறை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது ஆரம்பமா சொன்னது, இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தலைப்பே என்னதுதான்? பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான், அவர்களை ஒழுக்கப்படுத்துதல் சம்பந்தமான விஷயங்கள் தான். ஸோ அதுல இந்த மாதிரி செய்திகளை மட்டும்தான் தொகுத்து இந்த ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த ஊர்ல வாழக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஊர்ல நம்ம நேரடியாக காணக்கூடிய ஒரு விஷயங்களை நேரடி உதாரணங்களாக சொல்லி நம்ம விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு வரும்போது, அது எனக்கும் சரி,
இதை நடத்தக்கூடியவர்களுக்கும் சரி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் சரி, அது பலன் அளிக்கும் என்கின்ற ஒரு செய்தியை நான் ஆரம்பமா சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்ப 3 செய்திகளை நம்ம அந்த புத்தகத்திலிருந்து 3 தலைப்பின் கீழ் 3 ஹதீஸ்களை நம்ம இதுவரை பார்த்திருக்கோம். 4வதாக, ஒரு பெண் தன் கணவனின் அனுமதியின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதி கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய கணவனின் அனுமதியின்றி வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு அனுமதி கிடையாது. பொதுவாகவே நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த செய்திகள், ஒரு பெண் தேவையில்லாமல், அத்தியாவசியமான காரணம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இதிலும் குறிப்பா திருமணத்திற்கு பிறகு அவளுக்கென்று அவளை நிர்வகிக்கக்கூடிய, அவளை கண்காணிக்கக்கூடிய, அவளுக்கென்று ஒரு ஆண் துணை தனியாக கிடைத்ததற்கு பிறகு அவள் இன்னும் அந்த விஷயத்துல கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா அது வரைக்கும் அது அவளுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அது அவளுக்கும் அல்லாஹ்விற்கும், 3வதாக அவருடைய கணவன், கூடவே இருக்கக்கூடிய அவளுடைய கணவன் என்று இன்னும் ஒரு நப்சு அங்க சேருது. சோ அவனுடைய அந்த விஷயங்களையும் நம்ம கவனத்துல கொண்டு மீண்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அவள் அந்த பண்பில் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். இது பாருங்க, செய்தியை பாருங்க. கானத் இம்ராத்து லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவிமார்கள்ல ஒரு மனைவிமார் என்ன செய்வாங்க அப்படின்னா, தஷ்ஹது ஸலாத் அஸ்ஸுப்ஹி வல் இஷாஇ ஃபில் ஜமாஅத்தி ஃபில் மஸ்ஜித். பள்ளியில போய் ஃபஜ்ர் தொழுகையையும் இஷா தொழுகையையும் ஜமாஅத்தா தொழுவாங்க. இது எல்லாமே நீங்க பாருங்க, கடைசியா சொல்றத. பள்ளிக்கு போய் ஃபஜ்ர் தொழுகையையும் இஷா தொழுகையையும் யாருடைய மனைவி? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி போய் தொழுதுட்டு வருவாங்க. ஃபகீல் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, லஹா லிமா தஹ்ருஜீன வகத் தஅலமீன அன்ன உமர் யக்ரஹு ذلك வயகாரு. எதுக்காக நீங்க இப்படி போறீங்க? உமருக்கு இது பிடிக்காது தானே? உமர் இதன் மூலமாக ரோஷப்படுவார் தானே? ஏன்னா மனைவி வீட்டை விட்டு வெளியே செல்ற அந்த விஷயத்துல சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக நம்மளுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோஷமுடைய ஒரு மனிதர். அவங்க ரோஷப்படுவாங்க. யகாரு, அவர் ரோஷப்படுவார்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப நீங்க இந்த பள்ளிக்கு ஏன் அப்படின்னா, பள்ளிக்கு வந்துதான் தொழுவணுங்கிறது ஒரு பெண்ணுக்கு கடமை இல்லையே என்பதன் காரணமாக அதை அல்லாஹ்வுடைய தூதர் கடமை ஆக்கி இருந்தாங்க அப்படின்னா அங்க ரோஷப்படுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. சரிங்களா? பள்ளிக்கு வந்து தொழுவது கடமை இல்லை தானே? வீட்லயே அந்த கடமையை நிறைவேற்றலாமே. நீங்க வெளியே வருவது அவர் இயற்கையிலேயே கொஞ்சம் ரோஷமுள்ள ஆளாச்சே. அப்பனா கணவனுடைய அந்த ரோஷத்தை ஒரு மனைவி கணக்குல எடுக்கணும்னு அர்த்தம். கணவனுடைய ரோஷத்தை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக அவர் அதை திணிக்காத வரை அந்த கணவனுடைய ரோஷத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம். கணவருக்கு பிடிக்காத ஒரு நபராக இருந்தால் அவரை வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க கேட்கிறாங்க, உமர் அவர் வந்து கொஞ்சம் ரோஷப்படுவார் தானே, உங்களுக்கு தெரியும் தானே, எதுக்காக அப்புறமும் போறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, காலத் ஒமா யம்னஹு ஐ யன்ஹானி, அவரால் என்ன தடுக்க முடியாது, அவரால் என்ன தடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களை தடுக்க வேண்டாம் என்று அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தடுக்கல. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அது பிடிக்கல, அவங்களுக்கு அது ரோஷம் வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு நீங்க போக கூடாதுன்னு தடுக்கல. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அது கடமை இல்லை, அது உங்களுக்கு கட்டாயம் இல்லை, அது நீங்க செய்யலட்டா உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறப்பான ஒரு அனுமதியை அங்க பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க. பள்ளிக்கு வருவதாக இருந்தால் அவங்களை நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு. அந்த ஒரு காரணத்துக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியை எதுவும் கேட்கல. ரோஷம் வந்தாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுவும் கேட்கல. அவங்க மனைவி அதான் சொல்றாங்க, தடுத்திருக்கலாமே, தடுக்கலையே. அப்பதான் இது எல்லாம் பேசப்படுற இடம் எது தெரியுமா? எங்க போறதுக்கு தெரியுமா? பள்ளிக்கு போறதுக்கு. இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்படுவாங்க, ரோஷப்படுவாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமே, ஏன் போறீங்கன்னு அவங்க கேட்க, இவங்க பதிலுக்கு ஏன் உமர் ரலியல்லாஹு தடுக்க முடியாத, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்த இடமாச்சு, இவ்வளவையும் பேசுற இடம் எதுக்காக? பள்ளிக்கு தொழு வருவதற்காக. நம்ம இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வெளியே போக வேண்டிய விஷயங்கள், நம்ம வெளியே போற தேவைகள், நம்ம எந்தெந்த விஷயங்களுக்காகலாம் வெளியே போறோம், எப்படி எல்லாம் வெளியே போறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சஹாபாக்கள்கிட்ட, சஹாபிய பெண்மணிகள்கிட்ட எந்த மாதிரியான நடைமுறை அந்த விஷயத்துல இருந்திருக்கு. இதுல அந்த விஷயமும் விளங்குது. இவ்வளவு பேசப்படுறது பள்ளிக்கு போறதை பத்தி, வேற எங்கேயும் ஊர் சுத்த போறதல்ல, ஒரு இடத்துக்கு போய் சுத்தி பார்க்க போறதல்ல, ஒரு இடத்துல போய் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதல்ல. பேசப்படுவது அனைத்தும் பள்ளிக்கு போறதை பத்தி. இது கணவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துமா, ரோஷத்தை ஏற்படுத்துமா, அதுக்காக தவிர்த்துக்கணுமா வேணாமா என்கின்ற சட்டங்களை பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடிய விஷயத்த பாக்குறோம். இப்ப இவ்வளவு இந்த அளவிற்கு கணவன் ஒரு விஷயத்த இது அந்த மனைவி சொல்லுவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அங்க அனுமதி தந்திருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தராத ஒரு விஷயத்திற்கு அவங்க வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்திருப்பாங்க.
அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மனைவி அவங்களும் போகாம இருந்திருப்பாங்க. ஏன் அவரால் தடுக்க முடியாது? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சிருக்காங்கன்னு இந்த இவங்களும் சொல்றாங்க. இவங்களுக்கு மார்க்க விளக்கம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்காத ஒரு இடமாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்வதற்கு முன்னாடியே இவங்க தன்னை கட்டுப்படுத்தியிருப்பாங்க. தன்னை வெளியே போறது விட்டு தவிர்த்திருப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு ரோஷப்படுவார், அவர் கோவப்படக்கூடிய ஆள், அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது என்கின்ற ஒரு காரணத்துக்கு. அப்ப இது ஒரு மிக முக்கியமான விஷயம். தன்னுடைய கணவனின் ரோஷத்திற்கு ஏற்ப ஒரு பெண் தன்னுடைய விஷயங்களை அடக்கிக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது. ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, இதா சொல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் தன்னுடைய 5 நேர தொழுகையை தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, அந்த ரமலானுடைய மாசத்தில் நோன்பு நோற்று, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு இருந்தார், கீழலகா, அவருக்கு சொல்லப்படும், உத்ஹுலில் ஜன்னத மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷித்தி, நீ சொர்க்கத்தில் விரும்பிய வாசல் வழியாக நீ செல் என்று அவளுக்கு சொல்லப்படும். இந்த 4 விஷயத்துக்கு 5 நேரம் தொழுகையை தொழுதாச்சு, ரமலான் மாசத்துல நோன்பு வச்சாச்சு, கற்பை பாதுகாத்தாச்சு கணவனுக்கு மட்டும். 2வது, கணவன் சொல்லக்கூடிய விஷயங்களில் கணவனுக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கத்துல எந்த வாசல் வழியாக வேணா போன்னு சொல்லக்கூடிய அளவிற்கான சிறப்பு இந்த நாளுக்கு கொடுக்கப்படுதுன்னா, கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது அதுல உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம். அவனுடைய ரோஷம், அவனுடைய உணர்வு, இதுக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு என்று கொடுக்கப்பட்டது. ஆனா இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு பெண் நடக்கணும். ஒரு மோசமான ஒரு நிலை என்னன்னா, தன்னுடைய மனைவிய வீட்டை விட்டு வெளியே ஒரு ஆண் கூட்டிட்டு வரான், அவள் நறுமணம் பூசிக்கிட்டு வராளா, அல்லது அவள் பிற ஆணுடைய ஒரு கவனத்தை, ஒரு பார்வையை ஈர்க்கக்கூடிய வடிவத்துல என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றாளா என்கின்ற ஒரு விஷயத்தில் ஒரு கணவனுக்கு ரோஷம் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே வர்றா, அவளுடைய செயல்பாடு, அவளுடைய தோற்றம், அவளுடைய நறுமணம் எப்படி இருக்கு, வேற ஆணை கவர்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல ஒரு கணவனுக்கு இயற்கையில் இருக்க வேண்டிய அந்த ரோஷம் தகீராய் போயிருக்கு, மாறி போச்சு, காணாம போச்சு, எங்கன்னு தெரியல. அது எப்படி இல்லாம போகும்? தன்னுடைய மனைவி இல்லையா, அவனுடைய மனைவி இல்லையா, வேறொரு ஆண் பார்க்கக்கூடிய வடிவத்தில் அந்த பெண் வெளியே வருவதை ஒரு கணவன் எப்படி அனுமதிக்கிறான்? அந்த இடம் புரியுதா? ஏன் அப்படின்னா எல்லாரும் அந்த மாதிரி மாறிட்டாங்க. யாரோ ஒரு ஆள்கிட்டையா இருந்தா, யாரோ ஒரு பெண் அந்த மாதிரி வெளியே வருவதாக இருந்தா அவனுக்கு ரோஷம் வரும், அவனுக்கு அந்த சிந்தனை வரும். எல்லாரும் அவன் பார்க்கக்கூடிய இடமெல்லாம், அவனுக்கும் மார்க்க விளக்கம் இல்லை, அந்த அடிப்படையில் அவன் பார்க்கக்கூடிய எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரோஷம் வந்தாலுமே இதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்? இது சர்வசாதாரணமான விஷயம். வெளிப்படுத்தி நான் சொன்னா கூட மனைவி அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் என்ன என்ற கேள்வி அங்க வந்துருமோங்கிற பயம் வேற. இயற்கையில் அந்த ரோஷம் இருக்கும் உள்ளக்க. ஒரு ஆணுக்கு இயற்கையில் அந்த ரோஷம் உள்ள இருக்கும், அவனால காட்ட முடியல, காட்டினா பிரச்சனையாகும். அவன் வெளியே சொன்னான் அப்படின்னா அங்க பிரச்சனையாகும். அந்த காரணத்துக்காக அவ அதை வெளியே சொல்றதுக்கும் விரும்ப அதுல சொல்வதற்கும் தயாரா இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். அப்ப ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய இந்த ரோஷத்திற்கு, பள்ளிக்கே இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த விஷயத்திலையும் ஒரு பெண் தன்னுடைய கணவர் ஒரு இடத்துக்கு போக வேணாம், ஒரு முக்கியமான அத்தியாவசியமான பெற்றோர்களை பார்க்க செல்வது, அல்லது ஒரு ஜனாசா, தெரிஞ்சவங்களுடைய ஜனாசா, அந்த வீட்டிற்கு செல்வது, அல்லது ஒரு நெருங்கிய உறவுடைய திருமணம், அந்த வீட்டிற்கு அந்த பெண்ணை பார்க்க போவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு கணவன் தடுத்தார் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி விளங்கப்படுத்தலாம். இந்த மாதிரி இருக்கு, இதுதான் முக்கியத்துவம், எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு நெருடலா பட்டுச்சுன்னா நீங்களே என்னை கொண்டு விட்டுட்டு போங்க என்ற அளவிற்கு அந்த கணவருக்கு நம்ம பேசலாம். அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு விஷயத்துல கணவர் தடுக்கிறார் அப்படின்னா அங்க நீங்க கேள்வியே கேட்க தேவையில்லை, நீங்க தாராளமா அவருக்கு மீறி உங்க செயலை செஞ்சுட்டு போகலாம், விளங்கப்படுத்தலாம். இது இப்படிதான், இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது, அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அதை தாண்டி அவர் தடை செய்யும் போது தாராளமா நீங்க அதை இது பண்ணிட்டு போகலாம். ஆனா மற்ற விஷயங்கள்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு கணவர் ஒரு விஷயத்த வேண்டாம் என்று சொன்னால் அதில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது உங்களுக்கு வணக்கம், மார்க்கமாக தான் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெண் நல்ல முறை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு பெண் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவது என்பது தடை செய்யப்பட்ட விஷயம் என்றும், அதிலும் குறிப்பாக திருமணம் ஆயிடுச்சு, நமக்கென்று ஒரு கணவர் இருக்காரு அப்படிங்கும் போது அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு ஒரு பெண் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது 4வது செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம். 5வது என்னன்னா, பெண்கள் மஸ்ஜிதுக்கோ அல்லது வேறு ஏதாவது இடத்திற்கோ செல்வதாக இருந்தால் நறுமணம் பூசிக்கொண்டு செல்வது என்பது தடை. ஒரு பெண் ஒரு பள்ளிக்கோ ஒரு மஸ்ஜிதுக்கோ செல்வதற்காகவோ
அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வதாகவோ இருந்தால் அவள் நறுமணம் பூசி செல்வதற்கான தடை என்கின்ற செய்தி இருப்பதை நாம் பார்க்கின்ற அடுத்த விஷயமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் அந்த செய்தியை படித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.